சொன்னே. என்ன சொன்ன? அப்ப என்ன தொப்பி? சின்ன பையன் இருக்கணும் தம்பின்னு சொன்னேன். கொஞ்சம் பெரிய ஆளா இருக்கீங்க, அண்ணன் என்ன உங்களுக்கு பட்டுக்குச்சு? நான் எது சொல்ல நீ சொல்லுவியா? நீங்க அப்ப ஏன் இப்படி பேசுறீங்களா? இந்த முட்டை பேசக்கூடாது. தேவையில்லாம பேசாதீங்க. தேவையில்லாம பேசுறேன். உடமரத்துல ஓனையா ஏறுதுன்னு பனைமரத்துல போய் பண்ணி கட்டிக்கிட்டு ஏன் வளங்குமா? என்ன யார் நினைக்கிற? நீ யாரு? நீங்க இங்க எதுக்கு வந்தீங்க? இங்க ஒரு கழகம் நடத்த வேண்டும். எவன் குடியடா கடுப்பும் வந்தீங்களா? ஏகப்பட்ட குடிய வாழ வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா. அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? அவ்வளவு பெரிய ஆள்கிட்ட. உங்க பேரு நாரத மகாமுனிவர் அப்படின்னு உங்களை ஊருக்குள்ள சொல்ல சொன்னாங்களா? யாருமே நீ சொல்ல சொல்லுவீங்க. நீங்க நாரதர். நான் நாரதர். நான் எப்படி நம்புறது? ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருக்க வேண்டும். உங்களை பார்த்தாலே எனக்கு எந்திரிக்குது. என்ன வாயவன இல்லங்க, மனசுல கேள்வி. என்னடா கேட்க போற? இப்ப நான் கேட்கிறேன், இப்படி காட்டுக்குள்ள வந்திருக்கீங்கல்ல, சரி, உங்களை வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைகளை யாரும் தேட மாட்டாங்களா? என்ன யாரும் தேட மாட்டாங்க. ஏன் இருக்குன்னு தேட போறாங்க? தேட மாட்டாங்களா? மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை முக்கியமான 3 மக்களுக்காக வச்சு குளிச்சுங்க தானமா கொடுத்துட்டு வந்துட்டேன். இல்லையா? அப்ப நீட வாய வச்சு பாக்குறியா? எதுக்கு வாய் வச்சுதான் பேசிக்கிறீங்க? மண்ணாசை இல்ல, பெண்ணாசை இல்ல, பொருளாசை இல்ல, முக்கியமான 3 என்று. முக்கியமான 3 இருக்கு. எனக்கு தெரியாது. மனம், வாக்கு, காயம். என்கிட்ட 3 இருக்கு. என்ன இருக்கு? கப்பு, சரக்கு, ஊறமட்டை. சரக்கு, ஊறமட்டையா? ஆமா இருக்குங்க. ஓஹோ. பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு. சரி, அப்படி சொன்னவர் யாரு? மகாகவி பாரதியார். அவர் சொன்னது இன்னைக்கு அப்படி நிறைவேறுது. ஆமா, பாருக்குள்ளே நல்ல நாடு. பாரென்றால் உலகம். உலகத்துக்குள்ள நல்ல நாடு நம் பாரத நாடு, தாய் நாடு, தமிழ் திருநாடு, தமிழ்நாடு. ஆனா இப்ப அவர் சொன்ன பாரு எந்த பாரு? எந்த பாரு? ஏசி பாரா, நார்மல் பாரா? நீ ஒரு மனப்பிராந்தியில தான் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க இப்போதைக்கு அப்படித்தான் பேசுறீங்க. தொழில் உண்மை தஞ்சாவூர் போல் இருக்கு. அபின் போல பேசுறீங்களே. அதை தயார் சிந்திப்பேன் வர. நீங்க தான் இதா? நீங்க தான் மாநிலரோ? நீங்க தான் 1848. என்ன 1848? 1848னா 18ல குடிக்கிறவங்க 48ல கொண்டு போய் சுடுகாட்டில் அமைக்கிறாங்க. அப்படி இருக்கு நிலவரம். அதே 1848. ஓஹோ. நிறைய பேருக்கு இப்போதைக்கு அப்படிதான் நீ பேசுவ. நீங்க எப்போதைக்குமே அப்படித்தான் பேசுவீங்க. அதை தயார் சிந்திப்பேன் செயல்படுதுன்னு சொல்ல வரேன். அதைத்தான் நான் கட்டிங் மாதிரி பேசுறீங்களேன்னு சொல்றேன். என்ன கட்டிங்க? இல்ல, சிந்திப்பேன் செல்ற கட்டிங் மாதிரி அளவா பேசுறீங்களேன்னு சொல்றேன். ஓஹோ. சரி சரி. என்ன யார் இருக்கிற? நீ யார்? நல்லா உங்களுக்கு அவுன்ஸ் வேலை செய்து நினைக்கிறேன். என்ன வேலை செய்யுது? அவுன்ஸ். உடம்புல ரத்த ஓட்டம் நல்லா சுறுசுறுப்பா இருந்துச்சுன்னா எப்போதும் உண்டு. இப்பதான் வாய் துடுப்பா உங்களுக்கு பேச தோணும். நான் கேட்கிறேன், நாரதர்னா அவர் பூலோகவாசி கிடையாது, மேலோகவாசி தானே? மேலோகவாசி தான். அங்க இருந்து இங்க எப்படி வந்தீங்க? ககனமா இருக்கமா? இன்னொரு சின்ன கேள்வி கேட்கவா? கேள். சாமியார் தானே நீங்க பண்ண? ஆமா. மனுஷங்க கண்ணுக்கு தெரிய மாட்டீங்களா? என் கண்ணுக்கு மட்டும் தெரியுறீங்க. உங்களுக்கு நான் வந்திருக்கக்கூடிய காரணத்தினால உனக்கு தெரியுறேன். வந்திருக்கக்கூடிய காரணத்தினால? ஆமா ஆமா. எல்லா இடத்துக்கு நான் போக முடியுமா? முடியாது. முடியாதுல்ல? முடியாது. இன்னைக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துக்கு தான் நான் வர முடியும். இப்போ திட்டம் போட்டு வந்திருக்கீங்க? திட்டத்தோட தான். என்ன சொல்லி? குறிக்கோளோட வந்திருக்கேன். குறிக்கோளோட வந்திருக்கேன். கோலை காணமே. கோலை பார்க்கணுமா? இல்ல, வேற எனக்கு வேணாமுங்க. உள்ளதையே பார்க்க மாட்டா பழக்குது. அதை வேற பார்த்துக்கிட்டு நான் கேட்கறீங்க, சோத்துக்கு என்ன பண்றீங்க? நான் சாப்பிடக்கூடிய தேவாமிர்தம். சோறு சாப்பிட மாட்டேன். சுத்தமான 10 வகை காய்ச்சல். சோறு சாப்பிட மாட்டியா? சாப்பிட மாட்டேன். அப்படியா? உங்க பொட்டாட்டி டிஃபன் போட்டு இருக்காது. இருக்குது. ஒத்தியில பேசுறீங்களா? நான் தான் சொல்லிட்டேனே, நான் சாப்பிடக்கூடியது சுத்தமான 10 வகை காற்றுக்கள். அப்புறம் பொட்டாட்டி பிள்ளைங்க எப்படி சம்பாதிச்சு போறியா? நீ கிறுக்கன என்ன? நான் தான் சொல்லிட்டேன், மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை முக்கியமான 3 விட்டுட்டு வந்துட்டேன். அது எப்படி பொண்டாட்டி இருப்பீங்க? உடம்புக்கு பொண்டாட்டி எனக்கு அப்படி முன்னுட்டு வருதா இல்லையா? அதான் தானமா கொடுத்துட்டு வந்துட்டேங்களா? ஒரு பொண்டாட்டி 8 பின்பு ஞானி. ஒரு பொண்டாட்டியா தானமா கொடுத்தீங்க? ஒரு பொண்டாட்டி இல்ல, மொத்தம் எனக்கு 52 மனைவிகள். எத்தனைப்பா? 52. எப்ப 52 பொண்டாட்டி? ஆமா ஐயா. நீங்க கட்டுனீங்களா? ஆமா. நம்பிக்கை வரலையே. ஏன் நம்பிக்கை வரல? 52 கட்டி என்ன பால் பண்ண வச்சா நடத்துனீங்க? கல்யாணம் பண்ண பால் பண்ண வச்சு நடத்துறாங்க. அப்புறம் 52 ஸ்ரீராமனுடைய தந்தை யாரு? என்னங்க? ஸ்ரீராமனுடைய தந்தை தசரதன். அவனுக்கு எத்தனை மனைவிகள்? அது 60,003 மனைவிகள். 60,003 மனைவிகள். ஆத்தடி ஆத்த. அப்ப அவர் எப்படி பண்ணைமாலை வச்சு நடத்தினாரு? இல்ல இல்ல, அது மாதிரி இப்ப உங்களுக்கு இப்ப வந்து அதை விட்டுட்டீங்க. அதே வேணான்னு வந்துட்டேனே. சரி விடுங்க. 51 முருகனுக்கு அட்சரமாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்கு கொடுத்துட்டு வந்து நமக்கு ஒன்னை சுமந்துகிட்டு இருக்கேன். ஓஹோ. எப்படியோ உங்க ஆசை நிறைவேறணும் வந்திருக்கீங்க. ஆமா. சரி, நான் கேட்கிறேன், இவ்வளவு விஷயம் பேசுறீங்களா சாமி? சரி.
இந்த இடத்துக்கு என்ன சொல்லி வந்தீங்க? அதே கலகலப்புன்னு சொல்லிட்டேனே. கலகம். கல் வைத்தால் கலகம், நாட்கடந்தால் நன்மை, நடப்பதெல்லாம் நன்மைக்கு, நடப்பதெல்லாம் நன்மைக்கு. நல்ல மைக்கு. ஆமா, நன்மையோட வந்து இது நன்மைக்கு, அது தீமைக்கு. யாரு இது நல்ல மைக்கு? அது தீமைக்குயா? எது தீமைக்கு? அதுதான். எதுக்கு தீமைக்கு? அது தீமைக்கு, இது நன்மைக்கு. அப்படி சொல்றீங்களா? அது நன்மைக்கு, இது தீமைக்கு. அப்படி மாத்தி மாத்தி சொல்றீங்க. தீ என்றால் நெருப்பு, நெருப்பு, நெருப்பு போட்டு இருக்கிறது. ஆமா, அழகாக இருக்கு. ஆமா. இப்ப உங்க அப்பா யாரு? எங்க அப்பா தான். பேரு பிரம்மா. பிரம்மாவா? என்ன பிரம்மாவா? நம்ம ஒரு மாதிரி சொல்றிய. பிரம்மா மகன். ஆமா. உங்க அம்மா கலைவாணி. உங்க அம்மாவுக்கு புருஷன் யாரு? எங்க அப்பா தான். அவர் வேறு பிரம்மா தான். பிரம்மா. அப்பாவுக்கு பொண்டாட்டி கலைவாணி. கலைவாணி. அவங்களுக்கு நீங்க புள்ள. ஆமா. உங்க அப்பா என்ன ஒர்க் பண்றாரு? என்ன வேலை பார்க்கறாரு? படைக்கிறார். என்ன வைக்கப்படப்பா? நான் வைக்கப்படுத்த அமுக்குறதா? அதுவும் விலையேறி போச்சு, வாங்க முடியல. ஆமா, ஆடு ஊசில கொடுத்தாலும் தெரியும். வைக்கப்பட பிள்ளை. வைக்கப்பட இப்ப தண்ணி வரல, ஒண்ணும் வரல, என்ன பண்றது? விடுங்க சார், என்ன பண்றது? நல்ல காலம் பிறக்கட்டும். அப்ப எல்லாத்தையும் படிக்கிறார். இப்பதானே பருவமடை ஆரம்பிச்சு. இந்த விண்ணுலக படிச்சது எங்க அப்பா. மண்ணை படித்தது என் தந்தை. ஆடு மாடு எங்க அப்பா. கோழி குஞ்சு அதுவும் எங்க அப்பா தான். ஆம்பளை பொம்பளை எல்லாத்தையும் படிச்ச எங்க அப்பா தாயா. எல்லாத்தையும் அப்பா படிச்சாரா? ஆமா. நிஷமா தாயா. என்ன படிச்சது? அதுவும் எங்க அப்பா தான். என்ன படிச்சது? உங்க அப்பா எங்க அப்பா விளக்கமா ஒண்ணா போயிருக்கியா? உங்க அப்பாட்ட போய் கேளு. அட துப்பு கட்ட வேலை, அட அறிவு கட்ட வேலை, நீங்களா தேவையில்லாம ஐயா சோத்திருக்கீங்க. என்ன எப்படி அடிப்பியா இருக்கியா? உங்க அப்பா போய் உன்னிய வைக்கலையா? உங்க அப்பா அப்படி போய் கேளு. நீங்களா இந்த பழப்புக்கு என்ன பேசாம முக்குரோட்ல போய் உட்கார்ந்து போறவங்க வரவங்க கூப்பிட்டு முறுக்கு ஊத்து முளைச்சிருக்கலாமே கேளியா? முறுக்கு ஊத்து. ஏங்க எங்க அப்பா எங்க அம்மாவை கல்யாணம் முடிச்சு என்னை பெற்றிருக்காரு. அப்புறம் நான் போறதுக்கு உங்க அப்பா காரணம்னா எப்படி எனக்கு விவரம் தெரியும்? நாம அதாவது உங்க தாயின் வெற்றி ஒரு தந்தை ஒரு பெண்ணத்தை பிடித்து போட, உங்களுடைய தந்தை தண்டத்துக்கு உழைக்க, இப்பரத கண்டத்திலே முண்டமா பிறந்த முண்டம் முண்டம் முண்டம். என் தாய் வயசுல அப்பா புண்டத்தை பிடிச்சு போடுறாரு. பிறக்கும் போது முண்டம். சரி. இடையில இருந்து சுடுகாட்டுக்கு போகும்போது முண்டம். முண்டம். இடையில வாழ்க்கை என்னத்தை தேங்க நீ பெரியாள் அப்படின்னு தெரியுது பாரு. தென்னந்தோப்பு அது கூட எனக்கு தாண்டா சொந்தம். தெரிகிற பெரிய மாளிகை வீடு அதுக்கு நான் தாண்டா சொந்தக்காரன். இங்க இருக்கிற புளியந்தோப்பு கூட எனக்கு தாண்டா சொந்தம். ஆனா ஆடி இடங்கு வாழ்க்கையடா 6 அடி நிலமே நமக்கு சொந்தப்படான. வரும்போது கொண்டு வருவது கிடையாது, போகும்போது தூக்கி போறது கிடையாது. அப்ப இப்ப காலம் மாறி போச்சு. அந்த 6 அடி நிலமும் சொந்தம் கிடையாது. வேற குளிக்கிற போடும்போது என்ன அருணாச்சலமா அத்துக்கிட்டு விட்டுருவாங்க. ஆமா. இப்ப உலகம் விஞ்ஞான உலகம். அப்படி உள்ள தள்ளிட்டு அந்த பக்கம் வாங்கினா புடி சாம்பதான் சாம்பல். அதுவும் அவன் சாம்பலா இல்ல அடுத்தவன் சாம்பலான்னு தெரியாது. எவன் சாம்பலையோ கொடுத்தா அதைத்தான் நம்ம வாங்கிட்டு வரோம். முந்தையெல்லாம் தகனம் பண்றதுக்கு சுடுவாடு போனாங்க. இப்ப அதுவும் இல்ல நடமாடும் சுடுவாடு வந்துருக்கு. அந்த எல்லாமே மாறிக்கிட்டு தான் இருக்கு. உலகம் உலகம் பலவிதம். வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்து உலகம் பலவிதம். உலகம் பலவிதம் அம்பலவிதம். அது மாதிரி இப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால ஊருக்கு தெரிவிச்சது உங்கப்பா. ஒருத்தருக்கு சோழி வந்து போறது எங்கப்பா. இப்ப நான் கேட்கிறேன், எங்க அம்மா வயசுல உங்க அப்பா பிண்டத்தை பிடிச்சு அடத்துல போறாரு இல்ல? எங்க அம்மா பூலகவாசி. உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சொல்லுங்க. நீ ஒரு விவசாயி மகன். ஆமா. உங்க ஆத்தா இருக்கு. ஆத்தா உங்க ஆத்தா விவசாயம் பண்ணக்கூடிய நில மாதிரி. ஆமா. ஓஹோ. அந்த நிலத்துல உழுது தண்ணி பாய்ச்சினது உங்கப்பா. ஆமா. அங்க விதைய ஆழமா போட்டது எங்கப்பா. எங்க அப்பா உழுறாரு, உங்க அப்பா விதை ஓடுறாரு. ஆமா. நான் ஒண்ணு கேட்கிறேன். எங்க அப்பா போட்டாத்தான் இப்படி வந்து பிறந்து நிக்க முடியும். சரி, உங்க அப்பா விதை ஓட்டாத்தான் முளைக்குதுன்றீங்கல்ல, உங்க அப்பா போடுற விதை எல்லாமே முளைக்குதா? சில விதை முளைக்கிறப்ப முடியல முட்டில கருகி போயிடுது. எங்க அப்பா யாரும் காய வச்சு விட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் முன்பிறவில் என்ன பாவம் செய்தார்களோ அதற்கு தகுந்த தண்டனை இந்த பிறவில் அனுபவிக்க வேண்டும். ஊழ்வினை பயன், ஊழ் விதி வழிது. ஓ, முன்னாடி செஞ்ச தப்பு இப்ப பின்னாடி அந்த கர்ம பலனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் நன்றி வேறு யாரம்மா. அது மாதிரி விதி வலிது. பாத்தீங்களா சாமி? எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. உங்களை போல ஞானிகளை சந்திச்சது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எல்லாருமே இந்த கர்ம பலனை அனுபவித்துத்தான் ஆகவே. நெசமாதான் சாமி. இப்ப நான் உன்னை கேட்ட கோச்சுக்கிற மாட்டேன், நான் கோபப்பட மாட்டேன். இப்ப இந்த உலகத்துல எல்லாத்தையும் படைச்சது உங்க அப்பா தானே? எங்க அப்பா தான். ஆனை படைச்சது, மாடை படைச்சது, கோழியை படைச்சது, குஞ்ச படைச்சது. இப்ப நான் கேட்கறது சாமி, ஒரு ஆணு ஒரு ஆம்பளை பொம்பளையா மாறினா அதுக்கு பேர் என்ன? ஆண் பெண்ணாக மாறினால் அதுக்கு பேர் என்ன? திருநங்கை.
நங்கை ஒரு பொம்பளை ஆம்பளாவும் மாறலாம். அது திருநம்பி. நம்பி இப்ப நம்பி நங்கை. ஆமா. ஒரு மனித வாழ்க்கையில ஒரு ஆம்பளை பொம்பளை மாறலாம், பொம்பளை ஆம்பளை மாறலாம், ஏகப்பட்ட ஆபரேஷன் பண்ணி மாறிக்கிறாங்க. ஆனால் உங்க அப்பா படைக்கப்பட்ட 4 பேருக்கு உயிர் இருக்கு பாத்தியா சாமி? அது என்ன சாமி? பறவை. இந்த பறவை இனத்திலையும் ஒரு பறவை இனம் மட்டும் 6 மாசம் ஆம்பளையா இருக்கும், 6 மாசம் பொம்பளையா இருக்கும். 6 மாசம் ஆம்பளை 6 மாசம் பொம்பளை. ஆமா, அப்படி இருக்கா? இருக்கு சாமி. அது என்னவா இருக்கும்? உங்க அப்பா தானே படைச்சாரு. எங்க சரியான ஒரு சொல்லுங்க பாப்போம். அது யோசிக்க வேண்டிய விஷயம்யா. யோசிச்சா தானே இந்த வாழ்க்கை நல்லா இருக்கு. அது சிம்பிள் பறவை இருந்துச்சு அப்படி. ஓஹோ. இதே மாதிரி எங்க அப்பாவோட படைப்புல ஒரு இணை அதை விட்டு பிரிஞ்சிருச்சு வச்சுக்கங்களேன். பிரிஞ்சு போயிடுச்சா கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க? யாரோ ஒரு அடுத்த பெண்ணையை கல்யாணம் பண்ணிக்குவாரு. அந்த பெண்ணா கூட ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆமா. ஏதோ ஒரு சேர்ந்துருவாங்க. ஆனா இந்த நீங்க கேட்ட மாதிரி பறவை இனத்துல, நாளில் உள்ள பறவை இனத்துல அது ஒரு ஜோடி இருக்குன்னு வச்சுக்கலேன். அந்த ஜோடியில, அந்த இணையில ஒரு இணை பிரிஞ்சிருச்சு அல்லது இறந்துருச்சு அப்படின்னா அடுத்து வேற இணையை தேடவே தேடாது. எப்போதும் அதே இணை இல்லாம தனிமையில தான் இருக்குமே ஒழிய வேற இணையவே தேடாது. அப்படி ஒரு பறவை இருக்கிறது. இப்படி பறவை இருக்கு. அந்த இனம் செத்து போயிட்டாலும் பிரிஞ்சு போயிட்டாலும் வேற இணையை தேடியே போகாது. ஆனா நம்ம ஆளுங்க அப்படி இல்லையே. ஆத்தடி ஒண்ணு முடிஞ்ச உடனே அடுத்து பார்த்து கிளம்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அது என்ன பறவை சாமி? அது கொக்கு என்று சொல்லக்கூடிய பறவையாகப்பட்டது. கொக்குக்கு அந்த தன்மை இருக்கோ? அப்ப அதே மாதிரி ஒரு இணையோட இணைன்னு வச்சுக்கிறேன். இணையுதுன்னா இல்லறம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு ஆணினமும் பெண்ணினும் சேரும் பொழுது அது சேர்த்து முடிஞ்ச உடனே இந்த பெண்ணாக என்ன செய்யும் அப்படின்னா என்ன செய்ய? ஆண் இணைய கொன்றும். ஆணியனையே கொண்டு விடும். சேர்ந்து முடிச்ச பின்னாடி. ஓஹோ. அதன் பிறகு அது கற்பமுற்ற குஞ்சுகள் பொறிக்கும் பொழுது குஞ்சுபுரம் என்ன பண்ணும் அப்படின்னா அது முதுகு வழியா வெடிச்சு வெளியில வந்துடும். ஓ. வெளியில வந்த அந்த குஞ்சுகள் புறம் என்ன பண்ணும்? தாயவே சாப்பிடும். ஓ. அந்த தாயும் செத்து போகும். அப்படி ஒரு ஜீவன் இந்த உலகத்துல இருக்கு. இவ்வளவு படைப்புகளும் ஒப்பா படைச்சா. ஆமா. அது 3 அறிவு உள்ளது. 3 அறிவு உள்ளது. ஆமா. ஏன் சாமி? அப்ப இவ்வளவு பெரிய படைப்புகள் எல்லாமே உங்க தேடாகப்பட்டது. ஓஹோ. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நிறைய இருக்கு. என்ன வித்தியாசம்? இப்ப நான் ஒரு தாய். ஆமா. அந்த தாயை விட்டு ஒரு குஞ்சு பிரிஞ்சிருச்சு வச்சுக்குவேன். பிரிஞ்சிருச்சு அப்படின்னா வேற ஒரு குஞ்சு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த குஞ்சுக்கு வேற ஒரு தாய் அது அனாதையா விட்டுறக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்கு இறை கொடுக்கும். அப்படி ஒரு ஜீவன் இருக்கு. ஓ. எந்த குஞ்சு இருந்தாலும். ஆமா. பிரிஞ்சு வந்துருச்சு. தாயை தவிர பிரிஞ்சு வந்துருச்சு, தனிமையில கிடக்கு அப்படின்னா அதுக்கும் பால் ஊட்டக்கூடிய தன்மை, அந்த தாய்மை அப்படிங்கிற உணர்வு அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் இருக்கு. மிருகங்களே இருக்கு. ஊர்வனங்களிலும் இருக்கு. பாத்தீங்களா சாமி? மிருகங்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டோமானால் அது மிகப்பெரிய ஒரு உருவம். யானை என்று சொல்லக்கூடிய யானை. ஆமா. அது தன்னோட குட்டியை விட்டுட்டு பிரிஞ்சு இருந்தா போயிடுச்சு வச்சுக்கோங்க. தாயில விட்டு பிரிஞ்சு அடுத்த தாயகப்படுறது அந்த குட்டிக்கு அரவணைச்சு சேர்த்துக்கணும். அதே மாதிரி அணிலாகப்பட்டதும் அந்த விட்டுவிடப்பட்ட குஞ்சுகளை சேர்த்துக்கணும். ஒவ்வொரு ஜீவராசிக்கு நிறைய இருக்க விஷயங்கள், தன்மைகள் நிறைய இருக்குது. ஆனா இப்ப தேசிய பறவை எது? மயில். அதனுடைய தன்மை என்ன? இனப்பெருக்கத்துடைய தன்மை. இன சேராமல் முட்டை போடுவது அப்படின்னு நம்ம நம்பிக்கை இருக்கும். ஆனா சேர்க்கை உண்டு. அது ஆதாரமே வெளியிட்டாங்களே. அது வெளியே வந்துருச்சு. நிறைய ஆனா நம்ம என்ன பண்ணுது? அது சேராது. அது இந்திரியத்தை விட்டு ஒரு தொகை வச்சு ஆடும் பொழுது பெண்மை வந்து அதை போய் பறிக்க சாப்பிடும் அப்படின்னு அதுவும் இருந்துச்சு. இப்ப அப்படி இல்லைனாலும் இப்படியும் நடக்கலாம். இப்படி இருக்கலாம். ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன போலயே இந்த பறவை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூடு கட்டி முட்டை போட்டு குஞ்சு வரைக்கும். ஆனா ஒரு பறவை ஆகாயத்துல பறக்கும் பொழுது வானத்துல முட்டை போட்டு அந்த முட்டை மேல போட்டுச்சுன்னா கீழே விழுங்கணும். பூமியை வந்து சேராம முட்டை பொறிச்சு குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சு தாயோட சேர்ந்து பறந்து போற பறவை இருக்கா சாமி? அது சக்கரவாக. அப்ப எவ்வளவு விஷயங்கள் அந்த பூமியில இருந்துச்சு, இப்பயும் இருக்கு. இல்லாம இல்ல.
தெரியாமல் இருக்கிறாங்க. இன்னொரு நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அன்னப்பறவைக்கு வந்து பாலோட தண்ணியை கலந்து வச்சா பாலும் தண்ணியும் பிரித்து விடும் சொல்றாங்க. ஆனா அதனுடைய தன்மை என்ன அப்படின்னா, இப்ப தடாகம் இருக்கிற தாமரை என்று சொல்லி, இந்த தாமரை தண்டுல என்ன இருக்கும்? அந்த பால் இருக்கும். பால் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த தண்டு அவர்கிட்ட எங்க இருக்கு? அடியில தண்ணிக்குள்ளதான் இருக்கு. அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற அந்த தண்ணியில இருந்து அந்த பாலை, அந்த தண்டிற்குள்ள பாலை பிரிச்சிடும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? ஆமா, பாலும் தண்ணி கலந்துட்டா பிரிச்சிரும். இன்னொரு வழக்கம் சாமி, அன்னம்னா சாப்பாடு. இந்த சோறையே அன்னம்னா சொல்லுவாங்க. இன்னைக்கு உழவு அடிச்சு முடிச்ச பின்னாடி சுறுசுறுப்புல அந்த சோத்துல பாலோட தண்ணி கலந்து எவ்வளவு ஊத்தி பாருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா தண்ணி புல மேல வந்துரும். இந்த பால் புல அடிக்கான ஒரு வசி கீழே போயிடும். இது ஒரு விளக்கத்தை சொல்லலாம். நிறைய விஷயம் இருக்கு. நிறைய விஷயத்துக்கு தெரியாம என்னை வந்து சந்திக்கிறதுக்கு அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன காரணம்? பேசி கழுத்த இருக்கிற காட்டிலையும் தெரியாத விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்துறது ஒரு பிரயோஜனம் தானே. சரி கேட்பதற்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். கல்வியை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுக்கிற கூடாது. கல்வியை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுக்கிற கூடாது. கற்ற கல்வி பிறருக்கு உதவி பயன்பட வேண்டும். இப்ப உதவு இருக்குல்ல சாமி, இப்ப நான் எப்படி உதவுற கேளுங்க. இப்ப என்ன பார்த்து ஐயா மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, இங்க இருக்காங்கல்ல, பிள்ளை ஞானசாலிகள், கிராமத்தாளுகள். இப்ப நான் ஒரு பழமொழி சொல்றேன். இந்த பழமொழிக்கு அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்காங்க பாப்போம். பார்த்து ஐயா நீங்களே சொல்லுங்க. நல்ல மாட்டுக்கு என்னங்க விளக்கம்? ஒரு சூடு. ஐயா சொல்றாங்க பாத்தீங்களா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. அவங்க வயசுல மூத்தவங்க, நிறைய நாடகங்கள் பார்த்திருக்காங்க. இருந்தாலும் அது சரியானு பாத்தீங்கன்னா அது சரி மாட்டுக்கு ஒரு மாடு, நல்ல மாடு, அப்புறம் சூடு போடணும். சூடு கிடையாதுயா, நல்ல மாட்டு சுவடு. ஒரு சுவடு. ஒரு விவசாயி ஏற்பட்டவன் தடமாகப்பட்டதை அழுத்தி பதிக்க வேண்டும். ஒரு விவசாயி சந்தையில போய் மாடு வாங்கிட்டா அந்த மாடை இப்பதான் பல டெஸ்ட் பண்றாங்க. அப்ப நல்ல மாடா நோஞ்சா மாடா பாக்குறதுக்கு மண் தரையில் நடக்கட்டு பார்ப்பாங்க. அந்த மாடு மண் தரையில ஆழமா காலை பதிச்சு நடந்துச்சுன்னா ஆரோக்கியமான மாடு, உழவுக்கு உதவுற மாடு. மேலோட்டமா பதிச்சுட்டா உழவுக்கு உதவாத மாடுன்னு அர்த்தம். இத சொல்லுவாங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. அது மருவி சூடு சூடு சூடு. நிறைய பழமொழிகள் நிறைய இருக்கியா விளக்கம் வரும். ஆமா ஆமா. ஆனா முருங்கை நட்டவன் வெறுங்கையோட போவான் அப்படின்னா. ஆமா, முருங்கை மரம் இருக்கு அப்படின்னா அதோட வெறுங்கையோட போவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அதற்கான பழமொழிக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்ப முருங்கை அப்படி இருக்குன்னு வச்சுக்கிறேன். அந்த முருங்கை கீரை, முருங்கை பூ, முருங்கைக்காய், முருங்கை பட்டை எல்லாமே உடம்புக்கு நல்ல வகையில பயன்படக்கூடியது. இந்த முருங்கை கீரை சாப்பிடலாம்னு வச்சுக்கிறேன். 60 வயசு 70 வயசுல இந்த கூட்டுக்குள் தடி ஒண்ணு தேவைப்படும். ஆமா, 3வது கால் நினைச்சக்கூடிய அந்த கம்பை இல்லாம திடகாத்திரமா சும்மா மாப்பிள்ள மாதிரி அப்படி நடந்து போவாங்களாம். முருங்கை பயனை அனுபவித்தவர் சாப்பிட்டவங்களுக்கு. ஆமா, அதனாலதான் முருங்கை நட்டவன் வெறுங்கையோட போவான். கம்பு இல்லாம நடந்து தெம்பா போவாங்க அப்படி சொல்லி அந்த காலத்துல சொல்லுவாங்க. அது மாறி 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 வேற மாதிரி. இன்னொரு பழமொழி இருக்கிற சாமி, வர வர மாமியா கழுத போடாடா. மாமியா எதுக்கு கழுத போடாங்கிறா? மாமியா சேர்த்து யாரு போய் சேர்ந்துருச்சு. அது வந்து பார்த்தா சாமி, வர வர மாமியால் கழு, அந்த கழு போடக்கூடாது. வர வர மாமியார் கைதை போல. கைதைன்னா ஊமத்தங்கா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஊமத்தங்காக்கு தான் தூய தமிழ்ல கைதைன்னு பேரு. அதை ஏன் வர வர மாமியா கைதை போல ஆனா, அந்த ஊமத்தங்கா பூ பார்த்தா வெள்ளை வெள்ளன்னு அழகா இருக்கும். கல்யாணம் முடிச்ச புதுசுல மாமியா படுத்த வெள்ளை மனசோட பூ போல இருப்பா. கொஞ்சம் நாள் அடைவில் அந்த ஊமத்தங்கா பூ உந்துச்சுன்னா காய் கூட சுத்தி முள்ளாய். அது போலதான் காலப்போக்கில் மாமியா ஊமத்தங்கா போல மாறி மாறி குத்த ஆரம்பிச்சிடும். அதே வர வர மாமியா நினைக்கிறேன் நிறைய குத்துச்சு மாமியா. அதனால இப்படி சேர்த்து சீக்கிரம் அது விதி முடிஞ்சிருச்சு போய் சேர்ந்து. சரி, சந்தோஷம், வாழ்த்துக்கள். உங்க ஆசீர்வாதம். பரவாயில்ல. இவ்வளவு நேரம் என்ன பற்றி விசாரணை பண்ண கேளுங்க சுவாமி. நீ யாரு? நான் இடத்தில் காவலாளி. நீ காவலாளியா, ஏவலாளியா, ஏமாளியா, கோமாளியா, அதை பத்தி நான் கேட்கல. சரி, நீ யாரு? தங்கராசா. தங்கராசா, சிங்கராசா, முத்துராசா, அதை பத்தி நான் கேட்கல. நீ யார்? ஆத்தா புருஷ பையன். ஓத்தா புருஷ பையனா, சின்னத்தா புருஷ பையனா, பெரியத்தா புருஷ பையனா, அதை பத்தி கேட்கல. சரி, நீ யார்? மனுஷனா, மிருகமா, பறவையா, ஊர்வனமா, தாவரமா, அதை பத்தி கேட்கல. நீ யாரியா? தெரியாது. தெரியுமா தெரியாத, அதை பத்தி நான் கேட்கல. நீ யாரு? நான் யாரு எனக்கு எது தெரியலையே. சத்தியமா என்ன கேட்டா நான் சொல்ல வழி இல்லையே. சரி, அதை விட்டு அந்த பிரச்சனை விட்டுறேன். யாருக்கு பிறந்த? எங்க அப்பனுக்கு தான் பிறக்கும். முகத்தை வைக்கல.
அப்பனு ஆத்தாலும் சேர்ந்தாங்க பெத்தாங்க. என்ன சேர்ந்து பாதி பாதியா பெத்த சராச்சந்தான பெத்த மாதிரி இல்ல பெத்ததுக்கு அம்மா தான். பெத்ததும் அம்மா. ஆமா சரி. எங்க அம்மாவுக்கு தான் பிறந்தேன். அம்மாவுக்கு தான் பிறந்த. அப்ப பொண்ணுக்கு பிறக்கல. ஆமா எங்க அப்பா என் மயிலுங்க போயிட்டாப்ல. புருஷன் பொண்ணோட சேர்ந்தாங்க பிள்ளை வரும்னா அதே எப்படின்னு கேட்கிறேன். நீ பிறந்தது யாருக்கு? பிறந்தது எங்க அம்மாவுக்கு. அப்ப உங்க பொண்ணுக்கு பிறக்கல. ஆமா ஆமா பிறக்கல. அப்ப யாருக்கு பிறந்த? அப்ப யாருக்கு பிறந்தனா எனக்கு தெரியல. எங்க அம்மா வயிற்றுக்குள்ள தானா தெரியல. இப்ப சொல்லியிருப்பாங்கல்ல. எப்படி சொன்னாங்க? சொல்லல. இப்போ உங்க அப்பா அப்பா எப்படி யாருன்னு எப்படி சொல்ற? எங்க அம்மா தான் சொல்லிச்சு. எங்க அப்பா நாட்டு உங்க அம்மா சொல்லிச்சு. ஆமா. அப்ப அதை சொன்னது யாரு? உங்க அம்மான்னு சொன்னது யாரு? என்னது? எங்க அம்மாவையா? அவங்க அப்பா சொன்னாரு. எவ்வளவு அப்பா? அவங்க அப்பா உனக்கு தெரியாதுல்ல? அவங்க அப்பா தான் சின்ன பிள்ளை ஒண்ணு. அவங்க அப்பா திருப்பி யாருக்கா பிறந்தா? என் அப்பா எங்க ஆத்தாளுக்கு பிறந்தங்க. ஒப்பனை வந்தா பாதி பாதியா பிறந்தியா இல்ல முழுதா பிறந்தியா? முழுசா முண்டை பார்த்தா. அது எப்படி பிறந்த? முக்கி முக்கி பார்த்தாங்க. என்ன முக்கி பார்த்தாங்க? உங்களுக்கு அதை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். சொன்னா தெரியும். ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் கல்யாணம் முதல் நடக்கணும். சரி. இல்லறமா கல்யாணம்னா ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை கழுத்தா தாலி கட்டுவாங்க. சரி, நல்ல கதையா இருக்கு. அந்த கதையை கேளுங்க. தாலி கட்டி முடிச்சாச்சுன்னா சரி, யார் தாலி கட்டினா? அதாங்க ஆம்பளை. எங்க அப்பா வச்சுக்காங்க. எல்லா ஆம்பளை கட்டுறீங்க. எங்க அப்பா எங்க அம்மா கழுத்த கட்டா. அப்படி சொல்லு. இப்ப எங்க அப்பா வந்து எங்க அம்மா கழுத்த கட்டுறாங்கன்னா தாலியை கட்டுனவங்களும் தாலியை கழுத்துல வாங்கினவங்களும் ஒரு அரைக்குள்ள தள்ளிடுவாங்க. எதுக்கு அரைக்குள்ள தள்ளுறாங்க? அங்க குழந்தை ஏற்பாடு நடக்கும். அது ஒரு ராத்திரி. அது பேர் சாந்தி முகூர்த்தம். சரி. அந்த சாந்தி முகூர்த்தத்துல புருஷனும் முண்டாட்டியும் சேர்ந்தாங்கன்னா பிள்ளை பிறந்த 10 மாசத்துல பிள்ளை வந்து. ஓஹோ, அதனால நீ பிறந்திருக்க. அதனால பிறந்து. சரி, இப்ப தாலி கட்டினாங்கன்னு சொன்னீங்க. ஆமா, உண்மைதானே? சத்தியமா. தாலி கட்டினது யாரு? எங்க அப்பா கட்டினார். வாங்கிக்கிட்டது எங்க அம்மா. சரி, இப்ப தாலி கட்டும்போது எத்தனை முடிச்சு போடுவாங்க? இது என்ன குழந்தைங்க கூட தெரியும். 3 முடிச்சு. 3 முடிச்சா? ஆமா. தம்பி 3 முடிச்சா போடுவாங்க. சரியா சொல்றேன். அந்த ஒரு சின்ன பையன் சொல்றேன். சரி, 3 முடிச்சு போடுறாங்க. ஆமா. சரி, முதல் முடிச்சு யாரு போட்டா? முதல் முடிச்சு எங்க அப்பா தான் போட்டாரு. சந்தோஷம். ரெண்டாவது முடிச்சு யாரு போட்டா? எங்க ஐத்த போட்டுச்சு. நாத்தனா முறைக்கிட்டா நாத்தனா முறையா போட்டுச்சு. ஆமா. ரெண்டாவது முடிச்சு அவங்க அப்பா தான். சரி, ரெண்டாவது முடிச்சு மொத்த போட்டுச்சு. ஆமா. மூணாவது முடிச்சு யாரு போட்டா? சின்ன ஐத்த போட்டுச்சு. சின்ன ஐத்த. ஆமா. முதல் முடிச்சு போட்ட உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் எங்க போனாங்க? குடும்பக்குள்ள போனாங்க. அப்ப ரெண்டாவது முடிச்சு போட்டது அதனால என்னாச்சு? நான் பிறந்தேன். நீ பிறந்த. ஆமா. அப்ப ரெண்டாவது முடிச்சு போட்ட உங்க அத்தை ஏன் அங்க போல? அது புரிச்சுக்குள்ள போயிருச்சு. முடிச்சு போட்டுச்சுல? முடிச்சு போட்டுச்சு. அப்ப அங்க போயிருக்கா? அப்ப போயிருந்தா நீ அத்தைக்கு பிறந்திருப்பா? முடிச்சு போட்டு எங்க அப்பா கூட வரேன். உன் அத்தை பிறந்த நீ அத்தைக்கு பிறந்திருப்பா? எப்படி? எங்க அத்தை அது புரிச்சு கூட்டி போயிட்டால. ஏன் அப்படி கூட்டி போட்ட? அவங்க போய் கேளுங்க. ஏன் முடிச்சு போட? நான் அப்ப சொன்னேன். அவங்க அங்க போய் கேளுங்க. நியாயமாடா? அப்ப மூணாவது முடிச்சு போட உங்க அத்தை வந்திருக்கலாம்ல? மூணாவது அது கூட்டி போயிட்டாங்க. நான் விட்டது என்ன எப்படி சொல்றேன்? எனக்கு தெரியும். அவங்க முடிச்சு யாரும் கூட்டி போனான்னு. இல்ல, பிரச்சனை விட்டுறேன். யாருக்கே பிறந்தா சரி. நேரத்துக்கு பேர் என்ன? நாங்க விவசாயம் பாக்குறோம். விவசாயம் பாக்குறீங்க? அங்க மேல இருக்கிறது நஞ்சா, கீழே இருக்கிறது புஞ்ச. மேல நஞ்ச, கீழே புஞ்ச. எனக்கு ஒரு சந்தேகம். கேளுங்க. புஞ்சைனா என்ன, நஞ்சைனா என்ன? இது தெரியாம ஒரு விவசாயி இருப்பேன். வாங்க, நஞ்சைக்கும் புஞ்சைக்கும் விளக்கம். ஆமாங்க. அதாவது நஞ்சை என்றால் நஞ்சை, புஞ்சை என்றால் புஞ்சை. நான் என்ன கேட்டேன், நீ என்ன சொல்ற? தெளிவா தான் சொல்றேன். புஞ்சை என்றால் என்ன, நஞ்சை என்றால் என்ன? அதாவது புஞ்சைனா புஞ்சங்க, நஞ்சைனா நஞ்சங்க. நாராயணா நாராயணா, இப்படி ஒரு கிரிக்கெட் விஷயம் தெரியுங்க. புஞ்சைனா புஞ்சங்க. அதே பள்ளிக்கூடத்தை படிக்கும் போது கணிதம் அப்படி இருக்கும். ஆமா. அந்த கணிதவியல் என்ன வரணும்னா ஏறு வரிசை இறங்கு வரிசை வரும். ஏறு வரிசை என்றால் என்ன, இறங்கு வரிசை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி மாணவன் வந்து ஆசிரியர் கேட்கிறேன். சரி. அப்ப அவன் சொல்றேன், ஏறு வரிசை என்றால் என்ன அப்படின்னு கேட்கும்போது, மரத்துல ஏறுவது ஏறு வரிசை, சரி, இறங்குவது இறங்கு வரிசை அப்படின்னு. இது நடந்த விஷயம். அப்புறம் 7 என்னன்னு கேட்கிறார். சரி, பெருக்கள். 7 49. அவன் என்ன சொல்றேன், 7 ஐலஸ். ஆமா, 7 ஐலஸ்.
இல்ல சார் யாரா உன்னை இப்படி சொல்ல சொன்னது அப்படின்னா அவன் வேற மாதிரி சொன்னேன் பாத்தீங்களா என்ன பண்றது எங்க சித்தப்பாவும் எங்க தாத்தாவும் இப்படித்தாங்க சார் சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறேன் ஏழையெல்லாம் ஐல சார் வேலையெல்லாம் இல்ல சார் வேற வழி அது மாதிரி இப்ப நீ சொல்ற அது உண்மை அதான் அது நஞ்சை என்றால் என்ன புஞ்சை என்றால் என்ன எங்க நஞ்சைன்னு சொன்னா புஞ்சையை தான் சொல்லணும் புஞ்சையுண்டு நஞ்சையுண்டு பொங்கி வரும் கங்கையுண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை இங்க பாரதத்தின் சொத்து சண்டை தீரவில்லை இது நாடா இல்ல வெறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோழா அப்படிதான் ஆயிப்போச்சு வீதிக்கு ஒரு கட்சி உண்டு சாதிக்கு ஒரு சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் இங்கு யாரும் இல்லை ஜன நிம்மதி அவள ஒரு நாளும் இல்லை நீதி சொன்ன இது நாடா இல்ல வெறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோழா அது மாதிரி ஆயிப்போச்சு நான் என்ன கேட்கிறேன் நீ என்ன சொல்ற சரி விடுங்க சாமி நஞ்சனையா அதான் பண்றது புஞ்சைனா புஞ்சை நஞ்சைன்னு நான் கேட்கிறேன் உங்களை இது நமக்கு தேவை புஞ்சையா நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு வேலை புஞ்சை இல்லையா இல்ல அலுவலக புஞ்சலாமையா பேசிக்கிறோம் இத ஒரு கேள்வி இது ஒரு கேள்வி பூஜை கேட்டா அப்புறம் சிரிப்பு பூஜை தான் வராங்க அந்த பிரச்சனை விட்டுறேன் டென்ஷன் பூஜை ஆகுதல்ல எங்க அந்த முழங்கால் பூஜை அந்த பூஜை சார சொல்லுங்க சரி இதுக்கு இடத்துக்கு பேர் என்ன வேள்விமலை சார் வேள்விமலை சார் ஆமா சாமி முடிச்சு சொன்னீங்கல்ல அந்த ஒவ்வொரு முடிச்சு ஏன் ஒவ்வொருத்தரும் போடுறாங்க அது காரணம் அப்படி சொல்லுங்க சிங்க சரி 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 சித்தப்ப பார்த்தது கேள்வி இருக்காது எப்ப சரி இருக்கட்டும் சாமி வாழ்க்கை ஆமாங்க
மாத்து